கடந்த ஆண்டில் நீ இழந்தது அதிகம்தானே? அவ்வாறே நீ நினைத்த எதுவும் கைகூடி வராமல் போய்விட்டது. செய்த தொழிலும் பலன் தராமல் கடலில் தள்ளிவிட்டது. நட்டத்திற்கு மேல் நட்டம், தொழில் சரிவு, உறவுகளில் விரிசல் என பல வகைகளில் பாதிக்கப்பட்டிருந்தாய். கேட்ட இடம், கேட்ட வங்கிகளிலிருந்து லோன்களும் கைக்கு வந்து சேராமல் போய்விட்டன. என்ன செய்வது, வாழ்ந்தாக வேண்டும் என தீர்மானித்து நீயும் போராடி கொண்டு உள்ளாய். பலர் நீ எழுந்திருக்க மாட்டாய் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு சோர்ந்து விட்டாய். உனது முயற்சிகள் தோற்றபடி இருந்து உன்னை விரக்தி நிலைக்கு தள்ளியது. மன சோர்வுதான் உடலையும் சோர்வாக்குகிறது. உன்னுடைய பிள்ளைகள் பற்றிய கவலை உன்னை வாட்டுகிறது. அவர்கள் முயற்சி எந்த பலனையும் தரவில்லையே என்ற கவலையால் நீ பாதிக்கப்படுகிறாய். பிள்ளைகளால் பெரிய திண்டாட்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது. அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் எப்படியோ போராடி ஒரு வழியாக துன்பத்தை கடந்து புத்தாண்டுக்குள் வந்துவிட்டாய். உன்னுடைய பிரச்சனையை அடுத்தவரிடம் சொன்னால் அது கௌரவ குறைச்சலாகிவிடும் என்ற எண்ணத்தில் உன் பிரச்சனையை நீயே சமாளிக்கும் திறன் உனக்கு இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வந்து முன்னிறுத்துவேன். அதே சமயம் வேண்டியவர் என்று நம்பி சில நபர்களிடம் மனம் திறப்பதை நீ மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது உனது பலவீனத்திற்கு அடையாளமாக கருதப்படுகிறது. உனக்கு வரவேண்டிய பல விஷயங்கள் தட்டி போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. எதிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என நினைக்கின்ற நீ உனது இரக்க குணத்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வரலாம் என்பதால் யாரையும் வெகு சீக்கிரமாக நம்பிவிடாதே. யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு தந்து சிக்கிக்கொள்ளாதே. உனக்கு இப்பொழுதெல்லாம் தலைவலிகளும் ஜீரண கோளாறுகளும் படபடப்பும் வருவதை நான் கவனித்து பார்க்கிறேன். இவை யாவுமே டென்ஷன் காரணமாகவே வருகின்றன. உனது மன போராட்டங்களின் விளைவாக வருவதை நீயும் கூட அறிந்திருக்கிறாய். இதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். காலையில் சுறுசுறுப்பாக வேலையை துவங்கி மாலையில் மந்தமாகி விடுகிறாய். என்னடா வேலை இது, எதற்கு இந்த வேலை என மனநிலைக்கு வந்து விடுகிறாய். உன்னுடைய இயல்பு அதுவல்ல. எப்போதும் வேகமான சுறுசுறுப்பான நடையுடையவளான நீ எந்த தொழிலும் வெற்றியை அடையும் வாய்ப்பினையும் உடையவள். அதே சமயம் நான் முன்பு சொன்னது போல இரக்க குணமும் குடும்ப பற்றும் பழகியவர்கள் மீது அதிகமாக வைக்கின்ற நம்பிக்கையும் உனக்கு பாதிப்புகளை அதிகமாக கொண்டு வருகின்றன. சில சமயம் வெளியிலே தைரியசாலியைப் போல காட்டிக்கொண்டு உள்ளே பயத்துடன் தான் இருக்கிறாய். உனக்கு சரியான வழிகாட்டியாக நான் இருக்கும்போது தேவையின்றி பய உணர்வு எதற்கு மகளே? கடந்த காலத்தில் உனக்கு ஏற்பட்ட தொடர் துன்பங்கள் காரணமாக தவறான முடிவுகளையும் எடுக்க எண்ணமிட்டாய். யாருக்கும் தன்னுடைய முடிவை எடுத்துக்கொள்ள உரிமை இல்லை. இந்த மாதிரி எண்ணத்தை விட்டுவிடு. இறைவன் உன்னை வைத்து தனது திட்டத்தை நிறைவேற்றுபவன். காரணமில்லாமல் உன்னை தனது பக்தியாக அவன் தேர்வு செய்திருக்க மாட்டான். அவனுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடு. வருவது சுகமோ துக்கமோ அதை அவன் கையிலேயே விட்டுவிடு. கல்லுக்குள்ளே தேரைக்கும் எறும்புக்கும் கூட படியளக்கும் அவன் உனக்கு படியளக்காமல் விட்டு விடுவானா என்ன? உன்னிடம் சிறு சிறு குறைகள் இருக்கின்றன, அவற்றை சரி செய்து கொள். தேவையற்ற கவலைகளால் உன்னை நீயே வருத்தி கொள்கிறாய். உன் மீது அக்கறையுடன் யாரேனும் அறிவுரையோ ஆலோசனைகளையோ கூறினால் உடனடியாக அதில் குற்றத்தையே நீ கண்டுபிடித்து உனக்கு நீயே தீங்கு வருமாறு பார்த்து கொள்கிறாய். அடுத்தவர்களின் நலனுக்காகவும் அடுத்தவர் உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைத்தால் அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் எனவும் இரவு பகல் பார்க்காமல் உழைப்பவள் நீ. உனது பேச்சிலும் நடத்திலும் சத்தியம், தர்மம், மனசாட்சி, நேர்மை போன்றவை அதிகம் இருக்கும். பெயர் கெட்டுவிடுமோ என்ற அச்சம் அதிகம் இருப்பதால் எதையும் கட்டுப்பாட்டுடன் செய்யும் குணம் உள்ளவள் நீ. உன்னுடைய தர்ம குணத்தால் உள்ளதையும் கொடுத்துவிட்டு துன்பத்தை விலைக்கு வாங்கும் நிலைமையில் இருந்து வருகிறாய். உனக்கு மேல் யார் இருந்தாலும் அவர்கள் கெடுப்பனை செய்தவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் நீ அவர்களுக்கு விசுவாசமாகவே இருப்பாய். இதுவரை உனது திறமையை, புத்திசாலித்தனத்தை, உழைப்பை மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு உனக்குரிய மரியாதையை அளிக்க தவறிவிட்டார்கள். உன்னிடம் நன்மை பெற்றவர் யாவருமே உன்னை குறை கூறினார்கள். உன்னை நாடி வரும் ஒவ்வொருவருக்கும் நீ நன்மையை மட்டுமே செய்தாய். பிறர் உன்னை மதிக்க வேண்டும், நீ சொல்வதை கேட்கவும் வேண்டும் என எதிர்பார்ப்பாய். ஆனால் பிறர் உன் முகத்துக்கு முன்னால் புகழ்ந்து பின்னால் பேசி சங்கடம் தருவார்கள். எந்த ஒரு செயலிலும் கட்டுப்பாடும் ஒழுங்கும் இருக்க வேண்டும் என நினைக்கின்ற நீ பிறருக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறாய். மனசாட்சியின்படி நடக்கிறது. இதுவே உன்னை உயர்த்தி பிடிக்கிறது.
உனது பக்தி உன்னை சங்கடங்களிலிருந்து காப்பாற்றுகிறது. ஒன்று கைகூடினால் இன்னொன்று கைவிட்டு போக வேண்டிய நிலையில் உனது போராட்டத்தையும் உனது தைரியத்தையும் பார்த்து தெய்வங்கள் ஆச்சரியப்படுகின்றன. உனது குல தெய்வமோ உனக்கு கூடுதல் பலத்தை தருகிறது. பயப்படாதே, இதோ வேகமாக காலங்கள் மாறுதல் பெறுகின்றன. இந்த ஆண்டு உனக்கான ஆண்டாக மலர உள்ளது. இந்த ஆண்டில் நான் உனக்காக சில வேலைகளை மேற்கொள்ளப் போகிறேன். அதில் முதலாவது உன்னுடைய தொழிலை திடப்படுத்தி மேம்படுத்துவது. இதுவரை லாபமில்லை, நட்டம், அடுத்த கட்டத்திற்கு போக முடியவில்லை என்ற பெரிய தடுமாற்றத்தில் இருந்தாயல்லவா? இதை இனி நான் சரி செய்து விடுவேன். ஆச்சரியகரமாக எழுந்து விட்டாய். இனி பூதாகரமாக வளர்வதற்கு தயாராக இருந்து கொள். ஏனெனில் வளரப்போகிறாய் என்பதை தெரிவிக்கின்றேன். உன்னுடைய விடாமுயற்சியும் சலிக்காத உழைப்பும் உனக்கு சிவப்பு கம்பளத்தை விரிக்கப் போகிறது. நாணயமானவள் என்கின்ற ஒரு பெயரை எடுத்த நீ அதை கட்டி காப்பதற்கு இனி கஷ்டங்களை வரவேற்காதே. உனது வேலை உண்டு, நீ உண்டு என நடந்து கொள். அப்போது பல கஷ்டங்களை தவிர்க்கலாம். உனக்கு நல்ல ஆலோசகர்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நேரடியாக இறைவனே ஆலோசனை வழங்க வருவார். இதற்கு ஒரு உபாயம் கூறுகிறேன். கோவிலுக்கு சென்று இறைவன் முன்பு நின்று உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி பிரார்த்தனைகளை செய். இயற்கையிலேயே இறைவனின் கருணை உனக்கு நிறைய உண்டு என்பதால் வழியை காட்டுவதோடு வழி துணைக்கும் அவனே வருவான். வாழ்க்கையில் முன்னேற்றம் உடனே வந்து கிட்டும். உன்னுடைய பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் ஏற்ற இறக்கங்கள் வருவதை தவிர்க்க இயலாது என்றாலும் அனுசரித்து நடந்தால் நீ பெரும்பாலான இழப்பை தவிர்க்கலாம். உனது மனம் நோக உனது கூட்டாளிகள் பேசுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே நிதான போக்கை கடைபிடித்து நடந்து கொள் மகளே. ஓம் சாய்ராம்.